வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல் மலையிலிருந்து முண்டகைக்கு செல்லவும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்காகவும் இராணுவத்தினரால் பெய்லி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய பங்காற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர்களுடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சூரமலையிலிருந்து முண்டக்கைக்கு இடைப்பட்ட பாலம் இடிந்து விழுந்த நிலையில மீட்பு பணிகள் கடந்த 2 நாட்களாக முண்டக்கையில மேற்கொள்ளப்படவே இல்லை. இந்நிலையில இந்திய ராணுவத்தை நாடினார்கள். இந்திய ராணுவத்தினுடைய ஸ்பெஷல் டீமான மெட்ராஸ் இன்ஜினியரிங் கம்பெனி பெங்களூரை சேர்ந்தவர்கள். அதுல பெரும்பாலானவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பாலத்தை ஒட்டுமொத்தமாக கட்டி முடித்திருக்கிறார்கள். இந்நிலையில இந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்கு காரணமாக இருந்த கமாண்டர் இருக்கிறார் சபரி, அவரோடு நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். முதல்ல பாராட்டுகள் உங்களுக்கு, இவ்வளவு ஒரு கடினமான ஒரு பொறியியல் பணியை மேற்கொண்டிருக்கீங்க. முதல்ல இந்த பாலத்தோட ஸ்பெசிபிகேஷன் சார், இந்த பாலம் என்ன டைப் ஆஃப் பாலம், எப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்திய ராணுவம் கட்டியிருக்கோம், இன்னைக்கு இப்போ இதுல என்னென்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்னு சொல்லுங்க சார். பிரிட்ஜோட பேரு பெய்லி பிரிட்ஜ். இது செகண்ட் வேர்ல்டு வார்ல லடாய் சண்டைக்காக எடுத்து வந்தது. பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் இருக்கு இல்லைங்களா, வண்டி ஆர்மியில, அதை நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபார்வர்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஸ்டிக்கல் வந்தாச்சுன்னா மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் நாங்கள் போடுவோம். இப்போ இந்த இடத்துல ஃப்ளட் வந்துடுச்சு, அதுக்காக நாங்கள் பிரிட்ஜ் போடலான்னு வந்தாச்சு. டோட்டலாக எங்கள் ட்ரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்தாச்சு. 30ஆம் தேதி நிலச்சரிவு அதிகாலையில் நடந்தது. எப்போ நீங்கள் இங்கே ரீச் பண்ணீங்க, இந்த பிரிட்ஜ் கட்டணுங்கிற பணி எப்போ ஆரம்பிச்சிங்க, எத்தனை பேர் ஈடுபட்டீங்க? நாங்கள் 31 மார்னிங் 6 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு 4 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1ஆம் தேதி 1 டேல எல்லாம் டோட்டலி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். 24 hours கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில். எவ்வளவு வீரர்கள் பணியாற்றி இருந்தாங்க? 120 வீரர்ஸ் இது எங்க கூட சேர்ந்துட்டு டோட்டலி, எங்களையும் சேர்த்துட்டு 120 டோட்டலி. இந்த சாலியாறு குறுக்கே குறிப்பாக இந்த பாலம் கட்டுறது எந்த அளவுக்கு சவால் நிறைந்ததா இருக்கு? ஏன்னா உங்க அனுபவத்தில் நீங்க நிறைய கட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி இங்க உள்ள பணியை பற்றி சொல்லுங்க. சவால்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளைமேட் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இங்க காலையில இருந்து ஈவினிங் நைட்டு டோட்டலி நாங்க பிரிட்ஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பினிஷ் ஆகிற இப்போ கூட மழை தான் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இங்க இந்த பப்ளிக் கூட எங்களை ஜாஸ்தி டிஸ்டர்பன்ஸ் கூட பண்ணாங்க, ஹெல்ப் கூட பண்ணாங்க. நெக்ஸ்ட் பிரிட்ஜ் போடுறதுக்கு கூட இங்க இடம் அந்த மாதிரி இல்லை. அப்போ கூட நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு டோட்டலி ஓவராலி. இந்த பாலத்தோட உறுதித்தன்மை எவ்வளவு அளவு இருக்கும், எவ்வளவு டன் வரையும் தாங்கக்கூடியதாக இருக்கும், அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. பாலத்தோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தாச்சுன்னா லோடு கிளாஸ் 24 லோடு கிளாஸ்னா 750 kg ஒரு லோடு கிளாஸ். அந்த ஹிசாப்ல நாங்கள் 24 லோடு கிளாஸ் உள்ள எந்த வெஹிக்கிள் இருக்கோ டோட்டலி எல்லாமே பார்க் பண்ண முடியும். 24 வெஹிக்கிள் வரையும் உள்ள 24 லோடு கிளாஸ் ஒரு டன் 750 kg ஹிசாப்ல நாங்கள் அந்த கணக்கில் எடுத்துட்டு லோடு கிளாஸ் 24க்கு போட்டுருக்கோம். ஓகே, இப்போ இந்த இரும்பு பாலத்தை பொறுத்தவரையும் தற்காலிக பாலமா எவ்வளவு நாட்கள் வரையும் இந்த பாலம் இங்கே இருக்கும் பயன்பாட்டில்? இப்போ நாங்கள் போட்டாச்சு. அவங்க எப்போ சிவில் கம்யூனிகேஷன் பிரிட்ஜ் போடுறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் இந்த பிரிட்ஜ் அப்படியே தான் வச்சிருக்கோம். அது வரைக்கும் நாங்கள் இதை டிஸ்மேண்டிங் பண்ண மாட்டோம். அவங்கள்ட்ட இருந்து எப்போ ஆர்டர் வருதோ அப்போ நாங்கள் டிஸ்மேண்டிங் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த வயநாட்டு மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவை பொறுத்தவரையும் இது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லுங்க. நாங்கள் சர்வீஸில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெளியில் லோக்கலில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாச்சு. எங்கே போனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டாஸ்க் எதனா வந்தாச்சுன்னா பயம் இல்லாமல் நெக்ஸ்ட் பண்ணலாம். ராணுவ வீரர்கள்னா எல்லைப்புறத்தில் பாதுகாக்கிறவங்க, போர் நடக்கும்போது செயல்படுறவங்க அப்படிங்கறத தாண்டி ஒரு பேரிடர் நேரத்தில் இந்திய ராணுவம் அதோட உட்பிரிவு, அதுவும் நம்ம மெட்ராஸ் இன்ஜினியரிங் கம்பெனி நீங்க பணியில் ஈடுபட்டிருக்கீங்க. புதிய தலைமுறையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கொள்றோம். முக்கியமாக இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை ரொம்ப சிறப்பாக இருப்பதாக இங்குள்ள இந்திய வீரர்கள், ராணுவ வீரர்கள் நம்மகிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. இத்தகைய ஒரு சூழல்ல தான் இனிமேல இருந்து சூரத் மலையிலிருந்து முண்டகைக்கு போகக்கூடிய அந்த தற்காலிக பாலம் இந்திய ராணுவ வீரர்களால கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.